வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பேச போகிறது எதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா டைல் லேயிங் பற்றி. வழக்கமாக நம்ம வீடியோ வந்துட்டு ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி எப்படி டைல்ஸ் சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாங்கிறது வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே டவுட்ஸ் இருக்கிறவங்க நம்மளோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணியும் நம்ம இதில் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணி கூட கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ஓரளவுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் சொன்னதுனால இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆரம்பித்த விஷயத்த நம்ம முடிச்சிடணும். அதனால வந்துட்டு டைல் லேயிங் பற்றி நம்ம கடைசியாக வந்து சொல்லிடலாம். ஏன்னா வந்துட்டு இது ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இல்லை இதை தாண்டி வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வீடியோ போடுங்க, தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வரலாம். இப்போ டைல் சூஸ் பண்ணுற மாதிரியே டைல் வந்து லே பண்ணுறதும் ஒரு முக்கியமான விஷயந்தான். ஏன்னா இப்போ நம்ம டைல் வந்து சரியாக லே பண்ணலை அப்படின்னா பபிள்ஸ் வர்றது, அப்புறம் டைல்ஸ் உடையிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு நமக்கு வரும். இப்போ நம்ம வந்துட்டு வழக்கமாக வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். பட் இந்த டைம் இல்லைங்கிறதுனால இந்த டைல் லேயிங் பற்றி முழுசாகவே ஒரே வீடியோலேயே சொல்லிடுறோம். யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் வந்துட்டு இதை கேட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டு அல்லது கரண்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2x2 வந்து ஒட்டுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து 15 ரூபா, 20 ரூபா, 22, 23 அந்த மாதிரி போயிட்டுருக்குதுங்க. இதுதான் கரண்ட் ரேட் போயிட்டுருக்குது. இல்லை 20 ரூபாய்க்கு மேலே உள்ளது தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக நல்லபடியாக ஒட்டி தருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. ஒர்க்கு நீட்டாக இருக்கணுங்கிறத வந்துட்டு கிளியர் கட்டாக வந்து சொல்லிடுங்க. மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் நின்று வேலை வாங்குங்க, இது ரொம்ப முக்கியம். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டைல் லே பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து பேப்பர் ஜாயிண்ட்டு அப்படி, அதாவது இடையில கேப் இல்லாமல் தான் வந்துட்டு பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் விட்டு பண்ணுறதுங்கிறது டைல்ஸ் லாங் லைஃப் வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்பேஸ் விட்டு பண்ணும்போது நமக்கு வந்து க்ரௌட்டிங் செலவு இதெல்லாம் வந்து ஜாஸ்தி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டு 2 mm to 3 mm வந்து ஸ்பேஸ் விடுவாங்க. அது விட்டு க்ரௌட்டிங் பண்ணுறதுங்கிறது வந்து டைல் வந்து லாங் லைஃப் வர்றதுக்கு நமக்கு வந்து இன்னொரு ஒன் மோர் ஒரு ஆப்ஷனாக வந்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி வந்து வாஷ்ரூமில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளேயுமே டைல் லே பண்ணுறது, க்ரௌட்டிங் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் விட்டு பண்ணுறது இன்னுமே உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டைல் லே பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டப்படுத்தி லே பண்ணுறது டைல் லேயிங்கை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். அதாவது ஒரே டைமில் வந்துட்டு ஃபுல்லாக போட்டுட்டு டைல் வந்துட்டு ஒட்டிட்டு வரதை விட அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக இது பண்ணுறது வந்து இன்னும் ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும். அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைல் அடசிவ் யூஸ் பண்ணுறது. யூஸ்வலாகவே வந்துட்டு சிமெண்ட்டில் வந்துட்டு பண்ணிடுவாங்க. அடசிவ் வந்து யூஸ் பண்ணுறது இன்னுமே வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பட் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடசிவ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக 2x2 2x4 போகிறீங்க அப்படின்னா சிமெண்ட்டு ஓகே தான். பட் இருந்தாலும் அதில் 50-50 சிமெண்ட்டு ப்ளஸ் அடசிவ் ரெண்டும் சேர்த்து பண்ணுறது இன்னும் லாங் லைஃப் கிடைக்கும். ஸோ அது வந்து வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். கம்பல்சரி பெரிய டைல்ஸ் போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரியே வந்துட்டு அடசிவ் தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். அதுதான் உங்களுக்கு வந்து க்ரிப்னஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும், பபிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் பெரிய டைல்ஸ் போகிறீங்கன்னா கம்பல்சரி அடசிவ் தான். அதே மாதிரி வால் டைல்ஸுக்கு முக்கியமாக வந்துட்டு நீங்கள் போடுறீங்கன்னா கம்பல்சரி அடசிவ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணினா தான் இப்போ நமக்கு வால் டைல்ஸ் ஓட்டுறதுங்கிறது வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு ரொம்ப நாள் வரும். அதுலேயுமே தண்ணி போடுறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படின்னா கம்பல்சரி வந்துட்டு அடசிவ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வாஷ்ரூமுக்கு யூஸ் பண்ணும்போது க்ரௌட் வந்து எப்பாக்சின்னு சொல்லுவாங்க, லிக்யூட் மாதிரி ஒரு க்ரௌட் இருக்கும். அது ஆல்ரெடி லேயர்ஸ் உங்களுக்கு அதுதான் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி டைல் ஒட்டுறாங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு அடுத்த நாள் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பை சான்ஸ் பண்ணலை, நீங்கள் லைட் கலர் டைல் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆள் வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளீனிங் வந்து உடனே முடிச்சிருங்க. ஏன்னா அந்த கரை வந்து அதில் ஃபுல்லாக அப்படியே இதாகிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே இருக்குது அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த கரையை வந்து எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆள் பண்ணிட்டாங்களா அவங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த நாளே வந்துட்டு
மோஸ்ட்லி துணி வச்சு அல்லது வந்துட்டு நம்ம மாப் போடுற மாதிரி போட்டு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அது ரொம்ப முக்கியம். வீடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு தான். இப்போ உள்ளவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருக்குது. நீங்கள் அந்த கனவுல ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இது தவிர வந்து வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக வந்துட்டு இதில் உங்களுக்கு டைல்ஸ் பற்றின சஜஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இல்லை நீங்கள் இங்கேயே எடுத்துக்கிறீங்கனாலுமே எடுத்துக்கலாம். இல்லை வேறு இடத்துல எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களோட இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னா கூட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சஜஷன் தேவைப்படுதுனாலுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? எந்த விதமான டைல்ஸ் பற்றின சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல்.